அம்பிகை அடியார்களே, அடுத்த நிகழ்வுக்கு வருகின்றோம். கடந்த 20 நாட்களாக எங்களுடைய ஆலயத்தில் அருமையான சமய சொற்பொழிவை நீங்கள் எல்லோரும் செவிமடுத்திருப்பீர்கள். எங்களுக்கு கிடைத்த ஒரு திருவருள், இந்த ஆண்டு சங்கரநாராயணன் ஐயா அவர்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு பெரும் திருவருள். ஐயா அவர்களை அன்போடு இங்கே அழைக்கின்றோம். ஏராளமான ஐயா அவர்களுக்கு ஏராளமான பட்டங்களை இந்தியாவிலும் சரி, மலேசியா, இன்னும் பிற தேசங்களில் எல்லாம் வழங்கி இருக்கின்றார்கள். இருந்த போதும் எங்கள் ஆலயத்தின் சார்பில் இன்றைய தினம் உங்கள் அனைவரது விருப்போடு அவருக்கு ஒரு கௌரவ விருதை வழங்குவதற்கு நாங்கள் எங்களுடைய அலங்காவலர் சபையினரும் நிர்வாக சபையினரும் ஒரு ஒருங்கு கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள். இந்த தருணத்திலே உங்களுக்கு தெரியும், ஐயா அவர்கள் 12 திருமுறை பகுப்பாய்வு மையம் என்று சேலத்திலே ஒரு நிறுவனத்தை அவரே உருவாக்கி அதன் ஊடாக ஏராளமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, பெரிய புராணத்தில் தேர்வு கண்டு பெரிய புராண ஆராய்ச்சியை முழுமையாக முடித்து அதிலே உள்வாங்கி திளைத்திருக்கின்ற ஐயா அவர்கள் இப்பொழுது ஜூம் வழியாக பெரிய புராண வகுப்புகளை இங்கே நடாத்தி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிந்தும் இருக்கலாம். எத்தனையோ வகுப்புகள் கலந்து விட்டன, ஆனால் தொடர்ந்து வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் 2 ஆண்டுகளில் முழுமையாக அதனை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தொடங்கி கிட்டத்தட்ட 9 மாதங்கள் கடந்து விட்டன. இன்னும் மிகுதி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அருமையான வகுப்பு. அடியேனும் அதிலே கலந்து கொண்டேன். சிறிது காலம் அதில் தவிர்க்க முடியாத காரணங்களினால் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அவ்வாறு பல பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களை இன்று ஆலயத்தின் சார்பிலே சேக்கிழார் சீர்பரவுவார் விருது என்று அவருக்கு ஒரு விருதினை வழங்கி கௌரவம் செய்ய விரும்புகின்றோம். பேராசிரியர் முனைவர் சங்கரநாராயணன் ஐயா அவர்களுக்கு அவர்களின் சமய பணிகளை பாராட்டி ஆலய அறங்காவலர் சபை மற்றும் ஆலய நிர்வாக சபை சார்பிலும் இங்கே தினமும் வருகை தந்திருந்து சொற்பொழிவை செவிமடுத்த இங்கு வந்திருக்கின்ற அடியார்கள் சார்பிலும் சேக்கிழார் சீர் பரவுவார் என்ற விருதினை வழங்குகின்றோம். சேக்கிழார் சீர் பரவுவார், சேக்கிழார் சீர் பரவுவார். இப்பொழுது எங்கள் குருக்களையா அவர்கள் அதனை அவர்களுக்கு வழங்கி எல்லா மற்ற குழுக்கள் மக்களும் ஆசீர்வாதம் செய்வார்கள். அலங்காவலர்கள், எங்களுடைய நிர்வாக சபை உறுப்பினர்கள் எல்லோரும் இதிலே ஒன்று கூடினால் நல்லாக இருக்கும். ஏராளமான விருதுகளை ஐயா அவர்கள் பெற்றிருந்த போதும் நாங்கள் எங்களுடைய ஆலயத்தின் சார்பிலே இவ்வாறு ஒரு விருதினை வழங்குவதில் ஐயா பெருமை கொள்ளாதிருந்தாலும் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் என்ற வகையிலே அந்த விருதினை நாங்கள் அவருக்கு வழங்கி கௌரவிக்கின்றோம். முன்னரும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தேன், ஐயா அவர்களுடைய சொற்பொழிவு நிறைவு இன்று என்று. முடிந்த அளவு நீங்கள் சந்தோஷமாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம், அன்பளிப்புகளை செய்யலாம் என்ற செய்தியை இந்த தருணத்தில் குறிப்பிடுகின்றேன். அவர் ஏராளமான பணிகளை இலங்கையிலும் இந்தியாவிலும் செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறாக உலக நாடுகள் பூராக பறந்து திரிந்து சொற்பொழிவு, சமய சொற்பொழிவுகளை ஆற்றி அதன் ஊடாக கிடைக்கின்ற சன்மானங்கள் எல்லாம் பொது பணிகளுக்கு, அவர் தன்னால் ஆற்றுகின்ற பணிகளுக்கு
அதனை பங்களித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியையும் இந்த தருணத்திலே உங்களுக்கு குறிப்பிட்டு ஐயா அவருக்கு சென்ற இடங்கள் எல்லாம் இது நிச்சயமாக கிடைக்கும். கனடாவிலும் கொடுத்து அடுத்த மாதம் கனடாவிலும் கூட ஒரு விருது வழங்க இருக்கின்றார்கள் என்ற செய்தி எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தருகின்றது. நன்றிகள் ஐயா. இந்த தருணத்திலே எங்களுடைய அரங்காவலர் தேவா அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கர நாராயணன் ஐயா அவர்களை எங்களுடைய திருக்கோயில் ஒன்றியம் நடாத்துகின்ற மகாநாட்டிற்கு வருகை தந்திருந்த பொழுது அவருடைய பயண டிக்கெட்டினை பின்போட்டு எங்களுடைய ஆலயத்தில் நடக்கின்ற மகோத்சவத்தில் கலந்து கொள்ளுங்கள், சொற்பொழிவு ஆற்றுங்கள் என்று வேண்டிய பொழுது மனம் உவந்து மிக மகிழ்வோடு ஏற்று அவர்கள் இங்கே எங்களுக்கு இந்த கடந்த 20 தினங்களாக சொற்பொழிவை ஆற்றினார். நன்றிகள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், நாங்கள் நிறைவான இடவசதியோடு அம்பிகையினுடைய ஆலயத்தில் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றோம். சாப்பிடுவதற்கு இடமில்லை, மற்ற பொருட்களை வைத்தெடுப்பதற்கு இடமில்லை, வந்து போனவர்களை அழைத்து இருந்து கதைத்துக் கொள்வதற்கு கூட இடமில்லாத வகையில் எவ்வளவோ சிரமத்துக்கு மத்தியில் இந்த அம்பிகையானவள் தன் புகழ் பரப்பிக் கொண்டிருக்கின்றாள். நிச்சயமாக அதற்குரிய விடிவு காலம் துரிதகதியில் வரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். அதை அம்பிகை நிச்சயமாக அதற்கு வழிபடுகின்றாள். அது மட்டுமல்ல, அதற்கு ஒரு உறுதுணையாகத்தான் இந்த தியான மண்டபம் அருகிலே அமைந்து கொண்டிருக்கின்றது. அதற்காகத்தான் உங்களிடம் பங்களிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அதற்கு மத்தியில் இந்த அத்தனை நாட்களும் தேவா அவர்கள் நான் இவ்வாறு அழைக்கின்றேன், ஆலயத்தில் தங்க விடுவதற்கு வசதி இல்லை, என்ன செய்வது என்று சாதாரண உரையாடலை செய்த பொழுது எந்தவித கூச்சமும் இன்றி எங்கள் வீட்டில், என்னுடைய வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கின்றேன். நான் எதற்காக குறிப்பிடுகின்றேன் என்றால், படுக்க வசதிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒருவரை அழைத்து சென்றால் அவரை உபசரித்து அவருடைய பணிவிடைகளை பார்ப்பதற்கு ஒருவர் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு எனக்கு முடியாத காரணத்தினால் அந்த என்னுடைய மனம் சற்று தளர்கின்ற நேரத்தில் தேவா அவர்கள் எங்களுடைய வீட்டில் அவரை நான் வைத்து 20 தினங்களும் அவரை கூட்டி வருகின்ற பொழுதெல்லாம் இதை செய்கின்றேன் என்று அவர் உத்வேகமாக எனக்கு உறுதுணையாக அந்த நிகழ்ச்சியை நடாத்துவதற்கு ஆவலாக ஒத்தாசையாக இருந்தமைக்கு உங்கள் அனைவரது சார்பிலும் அவருக்கு இந்த தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது ஒளிவாங்கி ஐயா அவர்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். ஐயா அவர்கள் சில வார்த்தைகள். நாங்கள் தனியா ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுக்குமே தவிர வீட்டில் அவரை படை கொடுக்க மாட்டோம். ஆனால் ஒரு படுக்கையறை இருந்தால் கூட அதை விருந்தாளிக்கு கொடுத்து விட்டு அவர்கள் வெளியே வந்து படுக்கிற அந்த விருந்தோம்பலுக்கு நான் முதலிலே நன்றி தெரிவித்து தலைவரங்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா தேவசகாயம் அவர்கள். நான் இதுவரையிலே 35 நாடுகளுக்கு மேல் சென்றிருக்கிறேன். இலங்கைக்கு ஒவ்வொரு ஆண்டும் பல முறை செல்கிறேன். இலங்கையிலே பிறந்த நீங்கள் செல்ல முடியாத மூளை முடுக்குகளுக்கெல்லாம் நான் சென்று 16 மாவட்டங்களில் 12,000 குழந்தைகளுக்கு அறநெறி பாடத்தை நடத்துகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பு தான் உங்களிடத்திலே இருந்து இந்த விருதை பெறுகிற வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய புராணத்திலே நான் சேக்கலார் பெருமானை பற்றி ஆய்வு செய்து எம்பில் பட்டம் வாங்கினேன். PhD பட்டம் தமிழக அரசு பெரியார் பல்கலைக்கழகத்தின் மூலமாக தமிழக அரசினுடைய கவர்னர் எனக்கு PhD முனைவர் பட்டம் கொடுத்தார். ஆனால் சத்தியமாக அம்மன் சன்னிதானத்திலே வைத்து சொல்கிறேன், கவர்மெண்ட் கொடுத்த பட்டத்தை விட இந்த கனகதுர்கை அம்மன் கொடுத்த பட்டத்தை என் வாழ்வினுடைய மிகப்பெரிய அங்கீகாரமாக மதிக்கிறேன். ஏனென்றால் நான் மதிக்கக்கூடிய பெரியவர்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அவர்களுடைய திருமுன்னால் இது வழங்கப்படுவது நிச்சயமாக இந்த பட்டம் இவர்கள் கொடுத்ததல்ல, அம்பாள் கொடுத்த பட்டம்.
அவர்கள் மூலமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய நெஞ்சிருக்கும் வரை, நினைவிருக்கும் வரை, உயிர் இருக்கும் வரை, உயிர் மூச்சு இருக்கிற வரை இந்த மண்ணும் இந்த மனிதர்களும் என்னுடைய இதயத்திலே என்றும் நிலைத்திருப்பார்கள். ஐயா அவர்கள் எப்பயுமே ஒரு சஸ்பென்ஸோட முடிப்பாங்க. குருக்கள் ஐயா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு பாட்டு, நீங்க சங்க இலக்கியத்திலே சிவபெருமானை எழுதின பாட்டு அது ஒண்ணுதான். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிரியது கரிய நட்பின் செறியது அறிவை கூட்டலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூவே. இது சிவபெருமானே. உலகத்திலே எத்தனையோ சமயங்கள் இருக்கிறது, எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. ஆனால் தமிழ் மொழிக்காக கடவுளே இறங்கி வந்து ஒரு பாடலை அருள் செய்தார் என்று சொன்னால் அது இந்த பாட்டு தான். அதனால அவர் சஸ்பென்ஸ் நான் உடைக்க மாட்டேன். அதை நீங்க நாளைக்கு கேட்டுக்குவீங்க. இயற்கையில் மனம் உண்டா, செயற்கையில் மனம் உண்டா? இப்ப எங்க ஊர்ல கூந்தல் இயற்கையில இருக்கா செயற்கையில இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே ஆயிடுச்சு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்துக்கு வருகிற போது எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, ஆண்களை விட பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு நாட்டிலே, எந்த ஒரு சமூகத்திலே பெண்கள் வழிபாடுகளுக்கு வருகிறார்களோ அந்த சமூகம் சுபிட்சமாக இருக்கும். வழிபாடுகள் பெண்களை வைத்துத்தான் முன்னிறுத்தப்படுகிறது. நீங்க நான் எட்டயபுரம், தூத்துக்குடி எட்டயபுரம் பாரதி மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொன்னார், ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமா பூடு நல்லடத்தோடு இங்கு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியா. உங்கள் ஒவ்வொருவரையும் தாய் சக்தியின் வடிவமாக பார்த்தவர் பாரதி. அந்த மண்ணிலிருந்து வந்த நானும் உங்களை எல்லாம் அம்பிகையின் அவதாரங்களாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் அம்பாளுடைய சொரூபங்கள். என்ன ஒரு வித்தியாசமா, அம்பாள் தலையை வச்சு போட்டுக்க மாட்டார். ஆனால் ஒரு உச்சி வகுடெடுத்து ஒரு முழம் பின்னலிட்டு பிச்சி பூ சூடி வந்தால் அம்பாளுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அன்பு கூர்ந்து நீங்கள் எங்களுக்கு முக்கியம், பெண்கள் எங்களுக்கு முக்கியம். சமூக வழிபாட்டுக்கு, சமய வழிபாட்டுக்கு பெண்கள் முக்கியம். உங்களுடைய சகோதரனாக நான் உங்கள் பாதம் வடிந்து கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து ஆலயத்துக்கு வருகிற போது உங்கள் உச்சி முடியிலே இருந்து உள்ளங்கால் வரையிலே பாதுகாப்பை கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சில அசம்பாவிதமான சம்பவங்களை கேள்விப்படுகிற போது மனது பதைக்கிறது. ஆகவே உங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம். ஆகவே அருள்கூர்ந்து நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் ஆலய நிர்வாக சபையும் அறங்காவல சபையும் ஆங்காங்கே அதை தெரியப்படுத்துகிறார்கள். வண்ண சூரட்சிகளாக கூட வைத்திருக்கிறார்கள். அன்பு கொண்டு தாய்மார்கள், ஏனென்றால் உங்களை வைத்துத்தான் சைவம் இருக்கிறது, உங்களை வைத்துத்தான் சமயம் இருக்கிறது. ஆகவே உங்களால் வருங்கால தலைமுறையை நலமாக உருவாக்க முடியும். அதனால் உங்கள் ஒவ்வொருவருடைய பாதத்தையும் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆடையிலே கவனம் தேவை, உங்களுடைய நாகரிகத்திலே கவனம் தேவை, உங்களுடைய தலைமுடியிலே கவனம் தேவை. நீங்கள் எங்களுக்கு முக்கியமானவர்கள் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு, இந்த 20 நாட்கள் எந்த ஒரு நாட்டிலும் இவ்வளவு நீளமாக நான் தங்கியதில்லை. 60 நாட்களில் 40 சொற்பொழிவுகள் நிகழ்த்தி இருக்கிறேன். அது லண்டனிலே மட்டும்தான். 35 நாடுகள் சென்றிருந்தாலும் இங்கே இவ்வளவு நீண்ட காலம் தங்கி சொற்பொழிவாற்றுவதற்கு காரணம் இந்த பெருமக்கள் தான். அறங்காவல சபையும் நிர்வாக சபையும் தன்னுடைய சொந்த குழந்தையை போல சொந்த பாராட்டி என்னை கௌரவித்தவர்களுக்கு நான் மிகுந்த நன்றி உடையவனாக இருப்பேன். ஆகவே இந்த ஆலயத்திலே இங்கே நான் செலவழித்த நாட்களையும் இந்த லண்டனிலே நான் செலவழித்த 2 மாதங்களையும் இதயம் கவர்ந்த லண்டன் என்கிற பெயரிலே இன்று இரவிலிருந்து என்னுடைய எழுத்து பயணத்தை தொடங்கி இருக்கிறேன். அம்மன் உத்தரவு கொடுத்தார், அறங்காவல சபையும் நிர்வாக சபையும் அனுமதித்தார். என்னுடைய அந்த புத்தகமும் இந்த அம்பாள் ஆலயத்திலே வெளியிடப்படும் விரைவில் என்பதையும் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு பிரியா விடைபெறுகிறேன். நான் இந்தியாவிலிருந்து வருகிற போது இதயத்தோடு தான் வந்தேன். ஆனால் இதயத்தை இந்த லண்டனிலே இந்த இலங்கை சொந்தங்களிடத்திலே கொடுத்துவிட்டு இதயமில்லாதவனாக ஊருக்கு திரும்ப போகிறேன். ஆனால் நிச்சயமாக வருவேன். என்னுடைய இதயத்தை திரும்ப வாங்குவதற்காக அல்ல, உங்களிடம் மீண்டும் ஆசி வாங்குவதற்காக. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய உபயோகாரர்களுக்கு அடியனுடைய எங்களுடைய சக
பணிவான அவருடைய உபய நேரத்தை இருந்ததற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். இன்னும் துரித கதியில் ஒரு 2 அறிவித்தலோடு நிறைவேற்றிக் கொண்டு வருகின்றோம். ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த ஆலயம் எத்தனையோ புத்தக வெளியீடுகளையும் எத்தனையோ அரங்கு ஏற்றங்களையும் இங்கே நாங்கள் ஆலய ஒத்தாசையோடு செய்து கொண்டிருக்கின்றது. அம்பிகையினுடைய அருள் ஐயா குறிப்பிட்டது போல அமையமாக இருந்தால் நிச்சயமாக அது நிறைவேறும் என்பதனையும் குறிப்பிட்டு, அம்பிகையினுடைய அருளோடு ஐயா அவர்களுடைய சொற்பொழிவு இன்னும் வருங்காலங்களிலும் இடம்பெற திருவருள் பாலிக்க வேண்டும், திருவருள் கிட்டும் என்ற நம்பிக்கையை குறிப்பிட்டு, வழமை போல இந்த தியான மண்டப பணிக்கு நன்கொடை கொடுக்கின்றவர்களை கௌரவம் செய்து வருகின்றோம்.